இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் கிளாஸ் தான் பார்க்க போறோம். இது மேக்ஸ் கிளாஸை பொறுத்தவரைக்கும் ரயில்வேஸ்ல வர எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பர்சன்டேஜ்ல இருந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். பர்சன்டேஜ்ல டைப் 1ல ஒரு ஃபர்ஸ்ட் மாடல் தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 5 to 6 மாடல் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு மாடல் 10 சம்ஸ் மட்டும் பார்க்க போறோம். 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா? இனிஷியலா இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. சரி, பார்க்கலாம். இப்போ நம்ம ரயில்வேஸை பொறுத்தவரையிலும் நமக்கு ஸ்பீடு தான் முக்கியம். ஓகேங்களா? இப்போ பர்சன்டேஜை பொறுத்தவரையிலும் வந்து ஃப்ராக்ஷன் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா 1 by 2 அப்படின்னா வந்து 50% அப்படிங்கிறது. ஓகேங்களா? 1 by 3 அப்படின்னா 33.33% அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 by 4 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 20%, 1 by 5னா 25%. இந்த மாதிரி 20 வரலும் போகும், 1 by 20 வரலும் போகும். இதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடா வந்து சம்ஸ் வந்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னங்கிறது கரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். நம்பர் ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு, இஸ் 8 times ஆஃப் நம்பர் பி. By what percentage is number B is less than number A? அதாவது நம்பர் B வந்து எத்தனை சதவீதம் வந்து நம்பர் ஏவை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஏனா எத்தனை, பினா எத்தனை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஏபியை எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பி 1 அப்படின்னா ஏ வந்து 8 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னு அடுத்தது பார்க்கலாம். பை வாட் பர்சன்டேஜ் நம்பர் பி வந்து லெஸ் தென் நம்பர் ஏ, அதாவது பி அப்படிங்கிறது ஏவை விட குறைவா இருக்கு. ஓகேங்களா? அது எத்தனை சதவீதம் அப்படின்னா பங்குப்படி பார்த்தீங்கன்னா இது 8 பங்கு, இது 1 பங்கு. எத்தனை பங்கு வந்து குறைவா இருக்கு? 7 பங்கு வந்து குறைவா இருக்கு. அப்ப இந்த 8ல இந்த 7 பங்கு தான் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்பர் பி இஸ், அதாவது வாட் பர்சன்டேஜஸ் நம்பர் பி இஸ் லெஸ் தென் நம்பர் ஏவை விட எவ்வளோ கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டூ 100. நீங்க அந்த டேபிள்குள்ள போனீங்கன்னா 1 by 8 அப்படின்னா வந்து 12.5 வரும். ஓகேங்களா? நான் 1 by 8னா 12.5 வரும். அப்போ இதுக்கு போட்டோம் அப்படின்னா 7 by 8 அப்படின்னா இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைரக்டாக ஆன்சர் கிடைச்சிரும். 12.5ங்கிறது பர்சன்டேஜோட சேர்ந்து வர வேல்யூ. ஓகேங்களா? இன்ட்டு 100ஓட சேர்ந்து வருது. அப்போ 87.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்போ திரும்ப ஒரு டைம் நான் சொல்றேன், நம்பர் ஏங்கிறது 8 டைம் வந்து பியை விட அதிகமா இருக்கு. எவ்வளவு சதவீதம் வந்து ஏவை விட குறைவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டைரக்டா வந்து பியோட பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா 1 by 8ன்னு போட்டிருக்கலாம். எவ்வளவு வந்து ஏவை விட பி வந்து குறைவா இருக்குன்னு கேட்டிருக்கிறதுனால இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ரேஷியோ வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கேள்விக்கு போயிடலாம். சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மாடல், பை இன்க்ரீசிங் த நம்பர் 5650 by 15%, ஒரு நம்பரை 15% அதிகப்படுத்தணும். சரி, இது எவ்வளோ அப்படின்னா இதுதான் ஒரு நம்பர் 5650. இது வந்து எவ்வளோ சதவீதத்தில் இருக்கு? 100% இருக்கு. 15% அதிகரிக்கணும் அப்படின்னா இதை 115% நான் மாற்றணும். ஓகேங்களா? இதுல எவ்வளோ பெரிய நம்பரா இருக்கட்டும், ஒரு லட்சமா இருக்கட்டும், அதுல 10% கடைசியில இருந்து ஒரு டிஜிட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் 10%. இப்போ 5650 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது 550 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல 10% ஒரு டிஜிட் எடுத்துடணும்னு சொன்னேன். அப்ப 565. அடுத்து 5%, இதுல வந்து பாதி தான் வந்து 5. ஓகேங்களா? 150. இது 100%. இது நான் வந்து 10% போட்டிருக்கேன். நான் கண்டுபிடிக்கிறது 115% தான் நான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் பிரிச்சுக்கிறேன். 100 ஃபர்ஸ்ட், அடுத்து 10, அடுத்து 5% கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு அதை நான் கூட்டிடுவேன். ஓகேங்களா? இதுல 2 அப்படின்னா 565ல பாதி அப்படின்னா வந்து 2 8 2 8 2.5. ஓகேங்களா? 8 282.5. இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 0.57. அதுக்கப்புறம் 7ல வருதுங்களா, 2 நம்பர் வருது. அப்போ அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும். 14 19 19, அடுத்ததும் 9 வருது. அடுத்து வந்து 8 8 + 5 13 14 வருது. 6 4 9 7. ஓகேங்களா? 0.50 தான் ஆன்சர். இப்போ இந்த மாதிரி கேள்வி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம பெருக்கி போடுறதோட இது ஈஸியா இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம எப்படின்னா 5650 × 115 by 100 இப்படியும் போடலாம். பெருக்கிறது கஷ்டமா இருக்கும்னால இந்த மாதிரி போட்டோம். ஓகேங்களா? ஸ்பீடா போட்டுடணும். நான் இப்போ ஸ்லோவா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால போடுறோம். அடுத்த கேள்வி,
7.92 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 1.9? அதாவது 7.98 அப்படிங்கிறது 1.9ல எத்தனை சதவீதம்? அப்போ நமக்கு பார்க்கும் போதே தெரியுது இதை விட இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக நான் இது ஒரு 2% வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 8 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 7.9 8ன்னு வச்சுக்கிறேன். கேன்சல் பண்ண அப்படின்னா இதுக்கு பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கிறோம். கிட்டத்தட்ட 4 வரும். ஓகேங்களா? அப்போ 4 அப்படின்னா 400% மேலே வருது. ஆப்ஷன்லேருந்தே நம்ம இந்த ஆன்சர் இதுக்கு நம்ம போடாமே எடுத்துடலாம். இப்போ 400% மேலே அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ 420 தான் வரும். ஒருவேளை நிறைய ஆப்ஷன் 400க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ டேரெக்டாக இதுக்கு ஆன்சர் ஏ தான் வரும். ஓகேங்களா? திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன். 7.98/1.9. நான் அப்ராக்சிமேட்டாக இது 2ன்னு வச்சுக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 8ன்னு வச்சுக்கிறேன். கேன்சல் பண்ணால் 4 வரும். 4 வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 400. 400க்கு மேலே வந்து ஆப்ஷன் 1 தான் இருக்குது. இப்போ 420. ஒருவேளை எல்லாமே நியர்பையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இஃப் 35% ஆஃப் எக்ஸ், அதாவது 140, then find the value of x. அதாவது ஒரு நம்பருடைய 35% தான் 140. அப்போ அந்த நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7th டேபிளால பண்ணா இது 5, இது 2 0, திரும்ப 1, இது 4. அப்போ போட்டோம் அப்படின்னா 100% அப்படின்னா 400 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடலாம். ஏ டீம் வின்ஸ் 45 கேம்ஸ். ஏங்கிற டீம் வந்து 45 கேம்ஸ் இருக்கு. அது வந்து எப்படி இருக்கான்? விச் வாஸ் 60% ஆஃப் டோட்டல் கேம் பிளேடு. அதாவது கேம் பிளே பண்ணதுல 60% தான் 45 கேம். ஹவு மெனி கேம் டிட் த டீம் பிளே? மொத்தமாக அந்த டீம் வந்து எத்தனை கேம் வந்து விளையாண்டாங்க? அப்போ 60% கேம்னா 45 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? எப்பவும் போல டைரக்டா கேன்சல் பண்றோம். இது 3 டைம், இது 5 டைம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5 15 × 5. இப்போ 10 டைம் அப்படின்னா 50, 5 டைம் அப்படின்னா 25. அப்போ ஆன்சர் வந்து 75. டோட்டலாக வந்து 75 கேம். ஓகேங்களா? டைரக்டா மல்டிப்ளை பண்ணியே போடலாம். நான் பிரிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்த கேள்விக்கு போயிடலாம். "36 kilogram of gunpowder contain 27 kilogram of salt, 5.4 kilogram of charcoal and some amount of sulfur. Find the percentage of sulfur." சல்ஃபரோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ இருக்கு? 36% வந்து 36 கிலோகிராம் வந்து கன் பவுடர் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா 27 கிலோகிராம் சால்ட்டு, 5.4 கிலோகிராம் சார்கோல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேற ஏதாவது கொடுத்துருக்காங்க. அப்ப மீதி இருக்கிறது தான் சல்ஃபர். ஓகேங்களா? சல்ஃபர். அப்ப 36ல இருந்து 27 5.4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3.6 வரும். அந்த 3.6 தான் வந்து 36ல எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே நான் சொன்னேன், எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி வச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து அதோடைய 10% அப்படின்னு சொன்னேன். அப்போ 3.6க்கு தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ டேரெக்டாகவே இது 10% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து 10%. இந்த கேள்வி வந்து ப்ரீவியஸ் இயரில் 2021ல் என்டிபிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ வந்து ஒரு டைம் பார்த்துக்கலாம். அடுத்த கேள்வி போகலாம். வாட் இஸ் த குவாலிட்டின்னு இருக்கு. குவான்டிட்டி ஆஃப் copper in 1 kg of alloy if the alloy contain 32% of copper, 40% of zinc and the rest is nickel. அதாவது 1 கிலோ alloy எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 32% வந்து காப்பர் இருக்குங்களா. ஓகேங்களா? காப்பருடைய குவான்டிட்டி தான் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து கிராம்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நான் மற்ற அலாயெல்லாம் கன்சிடர் பண்ணணுமானா கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா வந்து அவன் காப்பர் மட்டும்தான் கேட்டிருக்கான். அப்போ 1 கிலோகிராம் அப்படிங்கிறது வந்து 1000 கிராம். 1000 கிராம். இது வந்து 100%. அப்போ 32% அப்படிங்கிறது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 320 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ 320 கிராம் தான் ஆன்சர்.
ஸோ இதெல்லாம் நம்ம போடவே கூடாது, டைரெக்டாக ஆன்சர் சொல்லிடணும். அடுத்த கேள்வி போகலாம். An alloy contain 42% of silver. ஒரு அலாயில் வந்து 42% வந்து சில்வர் இருக்கான். If the alloy contain 147 gram silver, அந்த அலாயில் இந்த 42% தான் வந்து 147 கிராம்னு சொல்லி கொடுத்துட்டான். Then what was the quantity of other element? இப்போ மீதி எலமெண்ட் அப்படின்னா 100ல 42 போயிடுச்சு அப்படின்னா 58%. அதுதான் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 6 டைம்ஸ் வரும், இது 2 1, திரும்ப இது கேன்சல் பண்ணால் 2 டைம், இது 7 டைம் வரும். இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 9, 29 × 7 போட்டோம் அப்படின்னா 203 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2 203 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, கரெக்டாக தான் வருது. ஆன்சர் கரெக்டான ஒரு விஷயம் பார்த்தா 203 தான் வரும். ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். வாட் இஸ் 80% ஆஃப் 50% ஆஃப் 90? இந்த மாதிரி கேள்வி கொடுத்தாங்கன்னா அப்படியே கேள்வியில் 80/%னா 100, ஆஃப்னா இன்ட்டு போட்டுருணும். அடுத்து வந்து 50%/100 × 90, இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்பவும் போல் டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 40 × 9, 1 2 3, ஓகே 40, 8 5 40, 40 × 9/10. அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 36 தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கேள்வி போகலாம். 30% ஆஃப் 50% of 85% of sum is equal to 30% of 50% of 85% of ஒரு வேல்யூ தான் வந்து 51 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1720, திரும்ப 3 டைம்ஸ், இதுவும் கேன்சல் ஆயிரும். அடுத்து இது 1 டைம், இது 4 டைம், இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா x = 400 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஆன்சர். சரி, இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம 10 சம்ஸ் பார்த்தோம். இது வந்து மாடல் 1ல் டைப் 1 தான். அடுத்தடுத்த கிளாஸில் வந்து டைப் 2, டைப் 3, டைப் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 to 7 மாடல் போகும். மறக்காமல் அரிஹண்ட் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.